இப்பெல்லாம் ஒன்லி இங்கிலீஷ் தான். ரொம்ப மாறி போச்சு விமலா. பேக்ரவுண்டில் இங்கிலீஷ் படம் ஓடுது, ஃப்ரண்ட்டில் ஒரு மலையாளம் படம் போகுது, மொத்தத்தில் ஒரு கலை குடும்பம் மாதிரி இருக்க விமலா. நீ ரொம்ப ஓபன் டைப் தெரியுது. யோ புரோக்கரே, பேர் சொல்லி கூப்பிடுறத விட்டுட்டு மேடம்னு கூப்பிடு. நீ என் பேரை சொல்லி கூப்பிட்டா சொசைட்டில யாரும் என்ன மதிக்க மாட்டாங்க. என்ன விமலா இப்படி மாறிட்ட? பணம் வந்தா பேரை கூடவா மாத்திட்ட? சரி, வந்த விஷயத்த சொல்லு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன புரோக்கரே, பணம் வேணுமா? என்ன மேடம், முதல்லலாம் கேட்டாலே கொடுக்க மாட்டீங்க, இப்போ கேட்டு கேட்டு கொடுக்குறீங்க. இன்னும் என்ன நீ புரிஞ்சிக்கவே இல்லை பாத்தியா? நான் பணத்துக்காகவா உன்னை பார்க்க வரேன்? நீ புரிஞ்சுக்கிட்டதெல்லாம் போதும், வந்த விஷயத்த சொல்லு. சுகுணாக்கு வேணா நான் ஒரு வரம் பார்க்கட்டுமா? நீ கொண்டு வர்ற மாப்பிள்ளை எல்லாம் வேஸ்டியா? ஏன் மேடம் உன்னை என்ன நம்ப மாட்டேன்றீங்க? இது வரைக்கும் விமலா கொடுத்து தான் நான் பாலை குடிச்சிருக்கேன். முதல் முறையாக இப்போ நீங்கள் கொடுத்துருக்கீங்க, குடிச்சு பார்க்குறேன். என்னம்மா தண்ணியாக இருக்கு? விமலா எனக்கு திக்கா இல்லை கொடுப்பா. உனக்கு கொடுத்ததே தப்புயா. உன் பாலே பெட்ரு. சரி விடு விமலா, பாப்பா புதுசு, போக போக திக்கா கொடுப்பா. ஆமாம், நான் சொன்னேனே வரம் பார்க்கட்டுமா? நல்ல வரன் வந்தா வா, இல்லைன்னா வராத. நீ வேணா பாரு விமலா, சாந்தி மாப்பிள்ளையோட சுகுணாக்கு சூப்பர் மாப்பிள்ளை பார்க்க போறேன். சொல்லாத, செய். நீ சொல்ற, ஆனா எதுவும் செய்ய விட மாட்டேன்ற. விமலா, முதல்ல கத்தியா தான் இருந்த, இப்ப கத்தியா வச்சிருக்க விமலா. விமலான்னு பேரை சொல்லாத, மேடம்னு கூப்பிடு. சரிங்க மேடம். நேரண்டா இதெல்லாம். சாந்தி, சாந்தி. சாந்தி அம்மாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓகே மாயா, குடிக்க ஏதாவது சில்லுன்னு கொண்டு வாங்களேன், ரொம்ப தாகமா இருக்கு. மாயா, ஏமா இவ்வளவு பழைய புடவையை கட்டியிருக்க? ரிச்சா புதுசா ஏதாவது வாங்கி கட்டிக்க வேண்டியதுதானே? என்கிட்ட வேற சாரி இல்ல. இந்த மாயா, இந்த 10,000 ரூபா வச்சுக்கோ. இல்ல வேண்டாங்க ஐயா. ஏதாவது புதுசா வாங்கி கட்டிக்கோ. அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. அம்மாவுக்கு தெரியாது, நானும் சொல்ல மாட்டேன். இந்த வச்சுக்கோ. இல்ல எனக்கு பயமா இருக்கு, வேண்டாம். என்ன மாயா, என்ன மூணாவது மனுஷன் மாதிரியே ட்ரீட் பண்ற? வச்சுக்கோ மாயா. இல்ல வேணாம். பரவாயில்ல, வேணாங்க ஐயா. வச்சுக்கோ மாயா, செலவுக்கு வச்சுக்கோ. இவ்வளவு பணம் இருந்தும் வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம போச்சு. நான் கூட கேள்விப்பட்டேன். கவலைப்படாதீங்க ஐயா. ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு தோணுது? நல்ல நேரம் வரும் ஐயா. கவலைப்படாத மாயா, உன்னை பத்தியும் கேள்விப்பட்டேன். உன்னை ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. மாயா, இந்த பணம் கொடுத்த விஷயத்த இந்த வீட்டில் யார்கிட்டையும் நீ சொல்லாத, நானும் சொல்ல மாட்டேன். சரி. மாயா. ஐயா, ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி கொடு மாயா. அங்க வச்சுட்டு. இல்லைங்க ஐயா, வேண்டாங்க ஐயா. அம்மா பார்த்து திட்டுவா. வேண்டாங்க ஐயா. ஐயா ஐயா, வேண்டாங்க ஐயா. என் நிலைமை புரிஞ்சுக்கிட்ட நீயே இந்த மாதிரி செய்யலாமா? அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செய்றேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செய்றேன். நான் சொல்றதை கேளு மாயா, ப்ளீஸ் மாயா, நான் சொல்றதை கேள. யாருக்கும் தெரியாது.
ரெண்டு பேரும் வந்துட்டாங்க போல இருக்கு. எதுவுமே நடக்காத மாதிரி நடந்துக்கோ. ஓகே? நீங்க வந்தது எக்காரணம் கொண்டு அவங்களுக்கு தெரியக்கூடாது. சரி. சீக்கிரம் ஏதாவது வேலை செஞ்சு பிஸி ஆயிடு. எங்கேயாவது மேலே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்றேன். எங்க போயிருந்தீங்க? கோயிலுக்கு போயிருந்தேன். வாங்க. பாண்டிச்சேரியில இருந்து எப்பங்க வந்தீங்க? ஜஸ்ட் நோ இப்பதான் வந்தேன். எங்க மாயா இவ்வளவு நேரமா காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்க? அவ உள்ள வேலையா இருப்பா, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். இங்க பாருங்க. என்ன விசேஷம்? உங்களுக்காக தான் நான் வேண்டிக்கிட்டேன். எனக்காகவா? எதுக்கு? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சுகுணா சொன்னா, அதான் கோயிலுக்கு போனேன். ஜஸ்ட் ஃபீவர்மா, ஐ அம் ஆல் ரைட். என்னோட பிசினஸ் நீ வந்த ராசியில சூப்பரா போகுது. ஏங்க என் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னை கைவிட்டுற மாட்டீங்களே? ஏமா இந்த மாதிரிலாம் பேசுற? இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சத்தியமா நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா கைடா நீ மட்டும்தான் இருக்க. உனக்கு போய் நான் துரோகம் பண்ணுவேனா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சுப்பிரமணி சார் வாங்க வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என் ஒய்ஃப் சாந்தி. வணக்கம்மா. சாந்தி அந்த செக் புக் எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். சரிங்க. மாயா நீங்க கேட்ட பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். நீங்க சொன்னபடி பண்ணிடுவோம். வெரி குட் வெரி குட். சார் பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. டாக்குமெண்ட்லாம் ரெடி சார். சைன் மட்டும் பண்ணா போதும். வெரி குட் சார். இவங்க என்னோட ஒய்ஃபோட மதர். வணக்கம்மா. அப்புறம் சாந்தி இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு கையெழுத்து போட்டுருமா? அம்மா நீங்களும் ஒரு சைன் போட்டுருங்கம்மா. சரி. என்னது? சாந்தி உன் பேர்லயும் உங்க அம்மா பேர்லயும் சுகுணா பேர்லயும் தனித்தனியா 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ண போறேன். 1 கோடியா? 1 கோடி இல்ல, 3 பேருக்கு சேர்த்து 3 கோடி. சுப்பிரமணி சார் சைனிங் சார் பண்ணணும். மேடம் இதுல சைன் பண்ணுங்க. இதுல மேடம் நீங்க action talk and no one bag of mouth. Cause we run the east, west, the north and south. Make them know so that them can get me out. Anything that them hear, I தேங்க்யூ சார். சுகுணா மட்டும் சைன் பண்ணணும். அவங்க பாண்டிச்சேரியில் இருக்காங்க சார். வரதுக்கு எப்படியும் 1 or 2 days ஆயிடும். நான் என்ன பண்றேன், வந்த உடனே அவளை உங்க பேங்க்கு அனுப்பி வச்சிடுறேன். ஓகேவா? மறக்காம அனுப்பிச்சு வச்சிருங்க. கண்டிப்பா. செக். செக். இந்தாங்க சார். தேங்க்யூ சார். ஓகே. அப்ப நான் வரட்டுங்களா சார்? வரேன் மேடம். தேங்க்ஸ் மேடம்.